வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு சட்டி வச்சுட்டு இப்போ ஆயில் ஊற்றுறோம். நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ பட்டை, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் லவங்கம் போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறப்போம். இப்போ வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறோம் தக்காளியை. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்க்கணும். மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம். மசாலா பொடி எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிட்டு அந்த வாசனை போனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த அப்புறம் வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து காளானை சேர்க்க போகிறோம். இப்போ காளானை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிறோம். இப்போ காளான் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. காளான் கிரேவி ரெடி.